குமரி வாய்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகள் இந்த நம்மளுடைய குமரி வாய்ஸ் என்ற யூடியூப் சேனல் ஒளிபரப்பு என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் ஒரு புதிய நிகழ்ச்சியானது கடந்த வாரம் நாங்கள் தொடங்கியிருந்தோம். டிபேட், விவாதம் கலந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி முதல் எபிசோடு வந்து முடிஞ்சது. இது செகண்ட் எபிசோட். அப்போ நம்ம முக்கியமான ஒரு நபரை, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு முக்கியமான நபரை இங்கு நாம் சந்திக்க இருக்கிறோம். திருவட்டார் தெற்கு ஒன்றியத்தின் செயலாளர் திரு ஜான் பிரைட் அவர்களை நாங்கள் இங்கே சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் எங்களுக்கு தேவை. ஊர், இந்த வயது, இதை பற்றி எல்லாம் எங்களுக்கு தெரியணும், நேயர்களும் அவங்களுக்கும் தெரியணும். அதனால உங்களுடைய ஒரு குமரி மேற்கு மாவட்டம் திருவட்டார் தெற்கு ஒன்றியம் வேட்லாம்பி அடுத்த செட்டிச்சார்வளை ஊர், இதுல ஒன்றிய செயலாளராக பணிபுரிந்தார். தற்போது ஒன்றிய செயலாளராக திருவட்டார் தெற்கு ஒன்றிய செயலாளர். திருவட்டார் 2 பிரிவாக, அப்படித்தானே? வடக்கும் தெற்கு. அதில் தெற்கு ஒன்றியத்தின் செயலாளராக நம்முடைய ஜான் பிரைட் அண்ணன் மிகவும் கட்சிக்காக நிறைய உழைத்து கொண்டிருக்கும் ஒரு நபர், கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு முக்கிய பிரமுகர். அடுத்த கட்டமாக நீங்கள் உங்களை பற்றிய குடும்பத்தை பற்றிய, உங்கள் குடும்பத்தை பற்றிய ஒரு, என்னுடைய மனைவி எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு ஆரம்ப காலத்தில் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சும்மா தான் வீட்டில். ஸ்கூல்லையா? ஸ்கூல்ல. எந்த ஸ்கூல்ல? பிரைவேட் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி. இப்போ சும்மா தான் இருக்காங்க. வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப். 2 பிள்ளைங்க. மூத்தவன் வந்து டிகிரி பிபிஏ படிச்சுட்டு இருக்கான். 2வது பிள்ளைங்க +2 படிச்சுட்டு இருக்கான். நம்ம 2 பிள்ளைங்களை கொண்ட ஒரு குடும்பம், ஒரு அருமையான குடும்பம். இந்த செட்டிச்சார்வளை என்ற பகுதியில் வேர்க்கிளம்பியின் அருமா 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற இந்த ஒரு செட்டிச்சார்வளை என்ற ஊரில் நம்முடைய ஜான் பிரைட் அண்ணன். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கு சார்? எப்படி இருக்கு? ஆரம்ப கட்டத்துல என்னுடைய பஞ்சாயத்து வந்து காட்டுத்துறை பேரூராட்சியா இருந்தது. அப்போது நான் கிளைக்கழக செயலாளராக என பதவிக்கு வந்து கட்சி பணி செய்துட்டு இருந்தேன். அப்ப நம்ம கட்சி பணியை பார்த்து அடுத்தது பேரூர் இளைஞர் அணியாக இருந்தாங்க. பிறகு ஒன்றிய இளைஞர் அணியாக இருந்தேன். பிறகு மாவட்ட பிரதிநிதியாக இருந்தாங்க. மாவட்ட பொருளாளராக இருந்தேன். அடுத்ததாக ஒன்றிய பொறுப்பாளராக இருந்தேன். பிறகு ஒன்றிய செயலாளராக படிப்படியாக அனைத்து வளர்ந்து வந்திருக்கேன். ஒரு 30 ஆண்டு அரசு படிப்படியாக வளர்ந்து வந்த ஒரு அரசியல்வாதி. அந்த எல்லா கிளை ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அவரு ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு கட்டத்துல வந்து நிற்கிறாங்க. நம்ம அதை கொஞ்சம் சற்று இதில் பார்க்கலாம். அடுத்தது வந்து நீங்க வைத்த போராட்டங்கள் கட்சியில் வைத்த பொறுப்புகள், முதல்ல பொறுப்புகள் சொல்லிட்டேன். போராட்டங்கள் நம்ம தலைவர் கலைஞர், டாக்டர் கலைஞர் அவர்களுடைய அறிவித்த அனைத்து போராட்டங்கள், ஒரு போராட்டம் கூட நான் விடுபடியதில்லை. அனைத்து போராட்டங்களிலும் கலந்திருக்கிறேன். சிறைவாசம் சென்றிருக்கின்றேன். ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து சிறப்பாக அது பணியாற்றி இருக்கின்றேன். சரி சரி. நீங்கள் முதலமைச்சரை சந்தித்த தருணங்கள், கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உண்மையிலேயே ஒரு கட்சி தொண்டனுக்கு ஒரு மரியாதை, அந்த உணர்வு எல்லாம் அந்த தலைவர்கிட்ட இருந்து, அதே போல படிப்படியாக அவருடைய மகன் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு கீழே இளம் தலைவர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலே அவங்க அந்த கழக உணர்வோடு கழக பணியும் சமூக பணியிலும் அவங்க சிறந்து விளங்கியாங்க. அதனால்தான் இன்று தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக வளர்ந்து இருக்கின்றது. எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய தமிழ்நாடு வளர்ச்சி மக்களும் வளர்ச்சியா இருக்காங்க. எங்கேயுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மக்கள் அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, நல்ல ஒரு கருத்தை தெரிவித்தார். உள்ளாட்சி பொறுப்புகள் ஏதாவது நீங்க வச்சிருக்கீங்களா? காட்டாத்துறை ஊராட்சியில் நான் பஞ்சாயத்து தலைவராக இருந்தேன்.
அதுக்கு அடுத்ததாக என்னுடைய துணைவியார் பஞ்சாயத்து தலைவர். பிறகு 2 முறை கண்ணனூர் வேளாண்மை கூட்டுறவு வங்கியினுடைய தலைவராக இருந்தேன். முதல் முறை போட்டி, 2வது முறை போட்டியின்றி தேர்வு வெற்றி பெற்றேன். பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டமன்ற தொகுதியில வந்து 2016 நான் தான் பத்மநாபம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருந்தேன். தொகுதி பொறுப்பாளர். அப்போ 47,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் மனோ தங்கராஜ் அவர்களை வெற்றி பெற செய்தோம். இப்போதைய நம்முடைய ஆமா, பால்வளத்துறை அமைச்சரை வெற்றி பெற செய்தோம். அதே போல படிப்படியாக கழக பணி, நம்முடைய பணி சிறப்பாக இருக்கும். நீங்க எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டிலே சிறந்த ஒன்றிய செயலாளராக என்னை அறிவித்தார்கள். சிறந்த ஒன்றிய செயலாளராக தமிழ்நாட்டில் தென் மண்டலத்தில் 2வது நபராக நான் இருந்தேன். சிறந்த ஒன்றிய செயலாளர். எத்தனை முறை நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு நாமினேஷன் பண்ணீங்க? சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் இது மூன்றாவது முறையாக நீங்க நாமினேஷன். நாமினேஷன். அப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஆசை இருக்குல்ல சார்? ஆமா, கண்டிப்பா. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குல்ல? எனக்கு இருக்க ஆசையை விடவும் இங்கு இருக்கின்ற கழக தோழர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள், நீங்க ஏன் உங்க தொகுதியில நீங்க ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாது? அங்க வேற இடத்துல இருந்து வந்து நம்ம தொகுதியில ஒரு சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஏன் நம்ம சொந்த தொகுதியில நீங்க நிக்க கூடாது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகக்கூடாது, ஒரு அமைச்சர் ஆகக்கூடாது? நீங்க 30 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கீங்க, ஏன் நீங்க வரக்கூடாது? உள்ள அந்த ஆசையை உருவாக்குனதே கழக தொண்டர்களும் பொதுமக்கள். அப்ப இங்க உள்ள தொண்டர்களுக்கு நீங்க கண்டிப்பாக இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், நீங்க கண்டிப்பாக வரணும்னு ஆசையா இருக்கு தொண்டர்களுக்கு. ஸோ அப்போ எதற்கும் நம்ம இங்கு வந்து 40 தொகுதிகளில் 28 தொகுதி காங்கிரஸ் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க தலைமையகத்துக்கு, நம்ம திமுக தமிழகத்துக்கு கொடுத்திருக்காங்க. அதுல பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியும் உள்ளடங்கி இருக்கிறது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இது கேக்குறீங்க, சில வேளை அந்த சீட்டு வந்து நம்ம காங்கிரஸுக்கு. அது தலைவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு கட்சியினுடைய தலைவர், கட்சி தலைவர் சொல்லுவதை நாங்கள் உரிமையோடு உறுதியோடு காங்கிரஸ் ஒதுக்குனா நீங்க எதுக்கு ஒதுக்குனாலும் நாங்க வேலை செய்வோம். எங்களுக்கு தலைமை கட்டுப்பட்டு நாங்க இருப்போம். அதான் திராவிட முன்னேற்ற. சரி சார், நம்ம தொகுதி வந்து கூட்டணி கட்சிக்கு போகுதே, ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு போகுதே, அதுல உங்களுக்கு வருத்தம் இல்லையா? ஒரு வருத்தமும் இல்லை. தலைவர் எடுக்க முடிவுதான் என்னுடைய முடிவு. தலைவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வது, அவர் கட்டளையிடுவார், நாங்கள் செய்து முடிப்போம். ஒருவேளை இந்த தொகுதி வந்து மீண்டும் நம்முடைய பழைய மினிஸ்டருக்கோ இல்லைன்னா வேற யாருக்கோ ஒதுக்குனா உங்களுக்கு உங்களுடைய நிலைப்பாடு? தலைவர் அப்படி ஒரு முடிவு எடுத்தால் நாங்கள் அதுக்கு கண்டிப்பாக கட்டுப்பட்டுவோம். அதுல மாற்றமே இல்லை. அந்த எங்களுடைய உணர்வுகளை அவருடைய அன்னைக்கு அந்த நேர்காணலுக்கு போயிருந்தாங்க விருப்பமனம், அது நேர்காணலுக்கு நாங்க போயிருந்தோம். அப்ப எந்த தொகுதியில் உள்ள ஒருமித்த வேட்பாளர்கள் பணம் கட்டினாங்க அவ்வளவு பேருமே நாங்கள் சொன்னது, 2 முறை தலைவர் சொன்னதை நாங்கள் கேட்டோம். ஒரு முறை அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு முறை அமைச்சராகவும் நாங்கள் பணியாற்றி இருக்கின்றோம், வெற்றி பெற செய்திருக்கின்றோம். நீங்க சொன்னதை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த முறை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கேட்கின்றோம், எங்கள் தொகுதியில் எங்கள் ஒருவருக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டோம். அதுக்கு எல்லாரும் கரவொலி எழுப்பினார்கள். உங்களுக்கு இந்த பத்மநாப தொகுதி மொத்தத்துல திருவட்டார், தக்கலை, குலசேகரம் பகுதிகளும் அடங்கி இருக்கிறது. அப்ப எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வருமா? எல்லா இடமும் சப்போர்ட் இருக்கும். ஏன் இருக்கேன்னா, 2016 தொகுதி பொறுப்பாளராக இருந்தேன். அந்த 275 பூத் இருந்தது, பாகம். அந்த 275 பாக முகவர்களையும் சந்தித்திருக்கின்றேன், அவருடைய இல்லத்துக்கு சென்றிருக்கின்றேன். எல்லா இடத்துலையும் என்னை தெரியும். நான் தொகுதி பொறுப்பாளர் பணியாற்றுவேன். 47,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தவன் நான். எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு 312 பூத் இருக்கு. அவ்வளவு லிஸ்ட் என கையில இருக்கு. நான் தேர்தல் தொடங்கும் முன்னாலே பாக முகவர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் எல்லா லிஸ்டும் எடுத்துருக்கேன். நான் எதுக்கு கேட்கிறேன்னா, இப்ப ஒன்றியங்கள் வடக்கொன்றியம் தெற்கொன்றியம் அப்படின்னு, அப்போ அது அங்க உங்களுக்கு வடக்கொன்றியத்திலையும் உங்களுக்கு நான் முன்னால் ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளராக இருந்தேன்.
ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த ஒன்றிய செயலாளர் இது எப்போ சார் இது பிரிச்சது? இந்த 10 வடக்கு டவுன் பஞ்சாயத்து, 15 வில்லேஜ் பஞ்சாயத்து. வடக்கு தெற்கு எப்போ இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னதான் பிரிச்சாங்க. பிரிச்சாங்க? ஆமா. அது கழிந்த தேர்தலுக்கு முன்னால பிரிச்சாங்க. அதான் அது இப்ப வடக்கு 2021 முன்னால பிரிச்சாங்க. உங்களுக்கு அந்த ஒன்றியத்துக்கும் நீங்க அனைத்து இதுலயும் நீங்க போவீங்களா? அங்க எல்லா நடக்கின்ற இடமும் அங்க நடக்கின்ற நிகழ்ச்சியில் பங்கு பெறுவீர்களா? கழக தோழர்கள் இல்லத்தில் நடைபெறுகின்ற விருந்து நிகழ்ச்சிகளுக்கும், கழக நடைபெறுகின்ற போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கழகம் செய்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொள்வேன். என்ன அந்த தொகுதியில் உள்ள அவ்வளவு பேருக்கு என்னை தெரியும். தொகுதி மட்டும் இல்ல, மாவட்ட பொருளாளராக இருந்தேன். மாவட்டத்தில் உள்ள அவ்வளவு பேருக்கு தெரியும். கிழக்கு மாவட்டத்துக்கு என்னை தெரியும். நான் ஒருங்கிணைந்த ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளராக இருந்தேன். அந்த டைம்லயும் அந்த நார்வேல தான் மீட்டிங் போடுவாங்க. மகேஷ் அண்ணாச்சி தான் மாவட்ட இளைஞருடைய அமைப்பாளராக இருந்தார், தற்போதைய மேயர் அவர்கள். அப்போ அங்க கூட்டம் போடும்போது நம்ம அங்க போவோம். கிழக்கு மேற்கு மொத்த மாவட்டத்திலும் என்னை தெரியும். ஆனால் இந்த பத்மநாபன் தொகுதியை குறிவைக்கும் நிறைய நம்முடைய கட்சியிலிருந்து உங்களுடைய திமுக கட்சியிலிருந்து நிறைய உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது அவங்களுக்கு உரிமை, கேட்கல தவறே இல்லை. ஏன்னா பல ஆண்டுகள் கழகத்துக்காக பணியாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வரணும், ஒரு பஞ்சாயத்து தலைவர்களாக வரணும், ஒரு பஞ்சாயத்து கவுன்சிலர் வரணும்னு ஆசைப்படுறது தவறு இல்லையே. உங்களுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு இது இருக்கு சார்? நீங்க இந்த தொகுதி உங்களுக்கு கிடைக்கும்னு உள்ள நம்பிக்கை எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு? இல்ல, உண்மையிலேயே நாங்க எங்க தொகுதியில இருந்து அங்க நேர்காணல் போயிருந்து எல்லாம் பணம் கட்டுனது, அதுல 90% மக்கள் தொகுதியில உள்ள மக்கள். ஆமா, இந்த தொகுதியில உள்ளவங்க தான் வேணும்னு சொல்றாங்க. தொகுதியில உள்ளவங்க மக்கள் அவ்வளவு பேரு தொகுதியில உள்ள ஆள் தான் வேணும்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. நான் 30 ஆண்டுகளும் பணியாற்றி இருக்கிறேன். தொகுதியில வேட்பாளராக பணியாற்றியவங்க என்னை விரும்புறாங்க, சொல்றாங்க. ஜான் பைத் தான் சீனியர். இப்போ இருக்கிறதுலே சீனியர் நான் தான். நான் ஒரே கட்சி, அன்னைக்கு இன்னைக்கு வேற ஒரே கட்சி தான் இருக்கு. வேற நைட்ஸ் நீங்க பாருங்க, நிறைய மக்கள் வேற கட்சியில் வந்தவங்களா தான் இருக்கு. நான் தான் அடிப்படையா இந்த கட்சியிலிருந்து பணியாற்றி இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கின்றேன். என்னோட உழைப்பு அவ்வளோ திராவிட முன்னேற்ற உங்களுக்கு இந்த உங்கள் தொகுதியில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த ஒர்க்குகள் கரெக்டா உங்களுக்கு ஒர்க்குகள் தராங்களா? அதனால தானே பிரச்சனை. ஆமா, ஒழுங்கா கழக தோழர்களை ஒன்றிணைத்து நீங்க பழைய கட்சிக்காரங்களை பாருங்க, ஒதுங்கி இருக்காங்க. நான் சொல்றேன், பழைய கட்சிக்காரங்க தான் ஆதியிலேயே நம்ம கழகத்துக்காக பாடுபட்டவங்க. அவ்வளோ பழைய கட்சிக்காரங்களை ஒருங்கிணைத்து பணியாற்றணும். அது செய்யல. சில தடைகள் இருக்குது. இது தலைவருக்கு தெரியும். இங்க என்ன நடக்குதோ அன்னைகளோட அப்டேட் தலைவருக்கு தெரியும். இந்த தலைமையகத்துல நீங்க விருப்பமனு தாக்க போகும்போது அவங்க என்ன இந்த தொகுதியை பற்றி என்ன உங்களோட என்ன கேட்டாங்க? அவங்க முதல்ல ஒன்றிய செயலாளர் பேசுங்கன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் எழுதி பேசுனேன். அப்போ என்னுடைய ஒரே கருத்து தான், தலைவர் அவர்களே, பத்மநாபன் சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஒருவருக்கு வேட்பாளராக நீங்கள் அறிவித்தால் நாங்கள் 40,000 முதல் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்று சொல்லி நான் வந்துட்டேன். உங்களுக்கு உறுதுணையாகவும் நிறைய மக்கள் அங்கே உடனே எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா எல்லாமே கை தட்டினாங்க. அவ்வளவு பேரும் கை தட்டினாங்க. இதுதான் நாங்களும் விரும்புறோம். அப்ப தலைவர் பார்த்தாரு, பார்த்துட்டு சரி நான் பார்க்குறேன். ஒரு முறை கூட நம்முடைய அமைச்சருக்கு வாய்ப்பு வழங்கினால் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைப்பீர்கள்? இல்ல, அது கழக தோழர்களும் மக்களும் நாங்கள் ஆயிரம் பாடுபடுவோம். ஏன்னா எங்களுக்கு தலைவர் 7வது முறையாக முதலமைச்சர் ஆகணும். அதுதான் எங்களோட குறிக்கோள். அவருக்காக நாங்கள் பணியாற்றோம். சார், இவ்வளவும் 30 வருடமாக நீங்க இருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பத்மநாபன் தொகுதி ஒதுக்கினால் இன்னும் ஒரு இது தினங்களில் அந்த வேட்பாளர் யார் என்று தெரியும். ஓரிரு நாட்களில் ஒருவேளை உங்களுக்கு இந்த வேட்பாளர் பத்மநாபன் தொகுதிக்கு கிடைத்தால் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? உண்மையிலேயே சட்டமன்ற வேட்பாளராக என்னை அறிவிப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் இருக்கேன். ஏன்னா தலைவருக்கு பத்மநாபன் சட்டமன்ற தொகுதியில் என்னுடைய வளர்ச்சி, நான் மக்களுக்காக
கழக தோழர்களுக்காக இந்த சமூகத்திற்கு என்ன செய்திருக்கேன் என்பது நிச்சயமாக என்னுடைய தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே எனக்கு அவர்கள் வேட்பாளராக அறிவிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அப்படி நான் வேட்பாளராக வந்தால் முதலில் ரப்பர் தொழிற்சாலை நிச்சயமாக ஆரம்பிப்பேன். ஏனென்றால் நமக்கு இடம் இருக்கின்றது. இப்படி கல்லடி மாவட்டத்தில் இருக்கின்ற பொதுப்பணிக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலம் இருக்கின்றது. இப்போது ஒரு மினி ஸ்டேடியம் அங்கு அமைத்திருக்கின்றார்கள். அது கூட விரிவுபடுத்தப்படும். இப்போது அது ரொம்ப சின்ன ஒரு ஸ்டேடியம் போலதான் இருக்குது. அதை விரிவுபடுத்தி அதை நல்ல ஒரு ஸ்டேடியமாக, பெரிய ஒரு ஸ்டேடியமாக உருவாக்கப்படும். அதுபோல ரப்பர் பூங்கா, ரப்பர் வந்து ஸ்டாக் வைக்கக்கூடிய அளவு, அதாவது குடோன், அதெல்லாம் நமக்கு ஏன்னா இங்க தொகுதியை பொறுத்த அளவில் ரப்பர் முக்கியமான ஒரு தொழிலாக கருதப்படுகிறது. அதற்கு தேவையான அனைத்து காரியங்களும் செய்யப்படும். இதே போல ஸ்டேடியத்தை விரிவுபடுத்தப்படும். அடுத்து அணை, நம்ம பேச்சிப்பாறை அணை நிச்சயமாக ஆழப்படுத்தி அதை விரிவுபடுத்த வேண்டும். அதே போல பட்டணம் கால்வாய், நீங்க காமராஜர் தலைவர் அவர்கள் உருவாக்கிய இந்த பட்டண கால்வாய் இன்று கொஞ்சம் அது இல்லாம, அது ஒரு நல்ல முறையில் இல்லாமல் இருக்கின்றது. அதை நம்மளுடைய வாக்குறுதியிலும் தலைவர் நிச்சயமாக அறிவிப்பார். அந்த பட்டண கால்வாயை முழுமையாக சீரமைத்து நல்ல முறை கொண்டு வருவோம். இன்னும் மக்களுக்கு என்ன தேவை அதை நேரடியாக தலைவர் மூலம் எடுத்து கூறி நம்முடைய பத்மநாப சட்டமன்ற தொகுதி வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை நேரடியாக தலைவரிடம் கேட்டு பெற்று நம்முடைய சட்டமன்றத்தை வளர்ச்சி பெற வைப்பேன் என்பது என்னுடைய உறுதிமொழி. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய ஒரு தொகுதி பத்மநாபபுரம் தொகுதி. இதுல நம்ம பத்மநாபபுரம் தொகுதியில சுற்றுலா தலங்கள் நிறைய முக்கியத்துவம் வாய்ந்தது. திருப்பரப்பு அருவி இருக்கு. நீங்க பேச்சிப்பாறை சொன்னீங்க. பேச்சிப்பாறை அணையில இதுவரை தூர் வாரலன்னு ஒரு இது இருக்கு. தூர் வாரி அதை சுத்தப்படுத்தணும், அது ஒரு இது இருக்கு. மாத்தூர் தொட்டிப்பாலம், ஒரு ஏசியாவிலே பெரிய மாத்தூர் நீளப்பாலம், ஹைட்டான மாத்தூர் தொட்டிப்பாலம். அந்த சுற்றுலா தலங்களை என்ன, அதை எப்படி விரிவுபடுத்துவீங்க? அதை எப்படி என்ன விதமாக கொண்டு வருவீங்க? இந்த மாத்தூர் தொட்டிப்பாலம்னாலும் சரி, திருப்பரப்பானாலும் சரி, திருப்பரப்பெல்லாம் என்ட்ரன்ஸ் அந்த ஒரு வாகன வசதி, வாகன பார்க்கிங் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சனி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போனீங்கன்னா அந்த பகுதியில ஒண்ணுமே செய்ய முடியாது. அது இல்லாம வராங்க டூரிஸ்ட் வராங்க, எல்லாம் பஸ், கர்நாடக பஸ்ல வராங்க, பெரிய பெரிய பஸ்ல. அப்ப அங்க திக்க முக்காயுது, போலீஸ் ஆளுங்களை நியமிக்கல. அதை நீங்க எப்படி? திருப்பரப்பு அருவியை பொறுத்தளவில் அது போதுமான இடம் இருக்கின்றதா என்பது நம்ம அறிந்து, அரசு நிலம் இருந்தால் அதை விரிவுபடுத்தி வாகனங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு அதை விரிவுபடுத்தி வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஒரு இடத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா அது அரசு இது இருக்கா, இல்லை பிரைவேட் நிலமா உள்ளது நம்ம பார்வையிட்டு அதை நம்ம சீர்படுத்தப்படும். தொட்டிப்பாலத்தை பொறுத்த அளவில் உண்மையிலேயே உலக வரலாற்றின் முக்கியமான மாத்து தொட்டிப்பாலம். அதுல நம்ம இப்போ தற்போது நம்முடைய தலைவர் ஃபண்டு போட்டிருந்தாங்க. அது சரி பண்ணி அதுல கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டு இருக்குது. ஆனா இன்னும் மேலால் அதை விரிவுபடுத்தி திறம்பட செய்வது என்னுடைய ஒரு ஆசை. அதை தலைவரோட எடுத்து கூறி அதற்கு விரிவுபடுத்தது ஒரு நல்ல பிளான் எடுத்து நாங்க அதை செய்தோம் சொல்லுவோம். சார் முக்கியமான ஒரு இப்போ டிவிகேன்னு சொல்லிட்டு நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க. அந்த கட்சி தொடங்கி நம்ம பப்புநாதன் தொகுதியில அவங்க கட்சி தொடங்கினால ஏதாவது பாதிப்புகள் உங்களுக்கு வருமா, திமுகக்கு வருமா, அது தாக்கம் ஏற்படுத்துமா? சார் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லியது தாவேக்கா தலைவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவரு கழகப்பணி என்ன பணி ஆற்றியிருக்காரு, அது மக்களுக்கு அவர் என்ன பணி ஆற்றியிருக்காரு, அவர் என்ன தியாகம் செய்திருக்காரு, என்ன இதை மக்கள் நம்பி அவர் வாராரு, எப்படி இப்ப மக்கள் அவரை நம்புவோம்? நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு இருக்க தம்பிமார்கள் எல்லாம் பாவம், நல்ல தம்பிமார்கள். அவங்க இந்த தேர்தலோட முடிஞ்சு போச்சு. 234 தொகுதியிலையும் இந்த தம்பிமார்களும் அந்த குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தியதான் இவங்க வேறு. ஏன்னா அந்த அவங்களுக்கு அனுபவம் இல்லை. முதல்ல தாவக தலைவருக்கு அனுபவம் கிடையாது.
அப்ப அந்த அனுபவம் இல்லாத தலைவர்கள் கீழே இருக்க தம்பிமார்களுக்கு அனுபவம் இருக்குமா? அப்ப எப்படி இந்த தேர்தலை கையாளுவாங்க? நாங்க எத்தனை ஆண்டு காலம் உழைப்பு திமுக. இதுகிட்ட வர முடியுமா சார் கிட்ட? சார் ஃபுல்லா வந்து திமுக தானே எதிர்க்கிறாங்க. ஆமா சார். திமுக கிட்ட வரவே முடியாது சார். இப்ப எல்லாம் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சார். நாவாக்க ஒரு மேட்டரா? தம்பிமார்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் நம்முடைய அரசு கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு திட்டங்களையும் அவங்க யோசித்து பார்த்துட்டு, அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், விடியல் பயணமா இருக்கட்டும், தமிழ் புதல்வனா இருக்கட்டும், கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வச்சு இந்த தம்பிமார்கள் தானே வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க மாறி போவாங்களா? அந்த உணர்வு அவங்களுக்கு இருக்காதா? நன்றியை அவங்க மறந்துடுவாங்களா? தமிழ் புதல்வன் 1000 ரூபாய் கிடைச்சிட்டு இருக்கு. எவ்வளவு கம்பெனில வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க எங்க ஆட்சியில. அது இந்த தம்பிமார்கள் எல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? அப்படியே ஒரு பரபரப்பு, ஒரு மாயை காட்டியாங்க. அவன் நினைக்கிறது இது படம் மாதிரி நினைக்காங்க. சரி, படம் இல்ல. நிஜத்துல ஒண்ணுமே இல்ல சார். எப்ப இளைஞர்கள் எல்லாம் உங்க பக்கம் தான். இளைஞர் தம்பிமார்கள் எல்லாம் எங்க பக்கம்? அவங்க கல்லூரி போயிருக்க மாணவ செல்வங்கள் எல்லாம் மந்திரி 1000 ரூபாய் வச்சிருக்கீங்க. எவ்வளவு திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். எவ்வளவு வேலை வாய்ப்புகள் அங்க உருவாக்கி இருக்கோம். ஆனா வந்து எலெக்ஷன் வரும்போது தெரியும் அப்படிதான் சார். பாரு சார், ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு அது மேட்டரே இல்லை சார். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளோடு பணியாற்றும். நாங்க தலைவர் 200 தொகுதி சொல்லியிருக்காரு. 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நம்ம கைப்பற்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. டிவிகே டிவிகே கட்சியை பத்தி நல்லா கேட்டேன் சொன்னீங்க. அடுத்தது நாம் தமிழர்னு ஒரு கட்சி. இந்த ஒரு நல்ல ஒரு சீமான் வந்து அவரு பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு. முந்த நேரத்தில் பரப்புரை தொடங்கினாரு. நிறைய விஷயங்களை சொல்றாரு. இலவசம் எல்லாம் தேவையில்லை, மக்களுக்கு எதுக்கு இலவசம், இலவசம் இல்லாமலே இது ஆட்சி அமைக்கலாம்னு சொல்றாரு. அதை பத்தி உங்க கருத்து? சார், அவரு வாயால பேசிட்டு இருக்கிறத தவிர நடைமுறையில ஏதாவது நடக்குமா? அவரு உண்மையிலே அவர் சிஎம் ஆக முடியுமா? இல்லைன்னா அவங்க ஆட்சி வர முடியுமா? ஏதாவது வெற்றி வாய்ப்பு எங்கேயாவது இருக்கா? எதுவுமே இல்லையே சார். அவரு கொஞ்சம் வருஷமா வாயால வடைச்சுட்டுட்டே இருக்காரு. வேற என்ன எங்க இருக்கு? அவங்க ஆட்சி அமைக்க முடியுமா? ஏதாவது சட்டமன்றத்தில் வெற்றி பெற முடியுமா? ஓட்டுகள் அறிவிக்கிறாங்க. இருக்க ஓட்டுல பகுதியே தாவேக்கா கொண்டு போயாச்சு. இனி எங்க ஓட்டு இருக்கு? கொஞ்சம் ஓட்டு வச்சிருந்தாரு. அந்த ஓட்டை தாவேக்கா கொண்டு போயாச்சு. வேற எங்க ஓட்டு இருக்கு? எங்க ஓட்டு அப்படியே இருக்கு சார். எங்க தலைவர் செய்த திட்டங்களை வச்சு எங்க ஓட்டு அப்படியே இருக்கு. உறுதியாக மகளிரா இருந்தாலும் சரி, இளைஞரா இருந்தாலும் சரி, ஜாதி மதம் எதுவும் இல்லாம மக்கள் இருக்கு சார். உறுதியாக 100% 100% திமுக ஆட்சி. திமுக 200க்கு மேல. 200க்கு மேல. ஓகே சார். அடுத்தது அதை பத்தி சொன்னீங்க. அடுத்தது ஏடிஎம்கே. ஏடிஎம்கே மேட்ரு இல்லை சார். எங்க இருக்கு? அடிமை ஆனதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் தொகுதி ஏடிஎம்கே கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ஜனதா வந்து சுக்குநூறு ஆக்கியாச்சு இல்ல. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கட்சி இழுத்து போயாச்சு இல்ல. ஏடிஎம்கே எல்லாம் போயாச்சு இல்ல. இனி ஏடிஎம்கே எங்க இருக்கு? எங்களுக்கு அடுத்தது ஏடிஎம்கே எதிர்கட்சியா பிஜேபி எதிர்கட்சியான்னு சந்தேகத்தில் இருக்கு. இப்போ ஏடிஎம்கே எதிர்கட்சியா இப்போ சீட்டு கொடுத்திருந்தா உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும்னு நிறைய சொல்றாங்க. ஒண்ணும் இல்லை சார். ஏடிஎம்கே கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் 16வது தொகுதிய ஒண்ணுமே செய்யல. மக்கள் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேக்கு சீட்டு கொடுத்தால் கொஞ்சம் கிறிஸ்தவ ஓட்டுகள் ஏடிஎம்கே பேருக்கு வந்து பிஜேபி கூட இல்ல சார். பிஜேபி ஏடிஎம்கே ஒண்ணு தானே. இல்ல சார், பிஜேபி கொடுத்ததுனால கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்னு சொல்றீங்க. இல்ல ஏடிஎம்கே சரி, பிஜேபி ஆனாலும் சரி, அவர் ரெண்டு சேர்ந்து நின்னாலும் தனித்தனியா இருந்தாலும் யாரு நின்னாலும் சார் 16வது தொகுதி திமுகவோட கோட்டை சார். ஒண்ணுமே பண்ண முடியாது சார். எங்களை கம்யூனிஸ்ட்காரங்களாம் கேட்டுட்டு இருக்காங்க சார். கம்யூனிஸ்ட் கூட்டணி கேட்டா அவங்க கிடைச்சுன்னா நாங்க ஒர்க் பண்ணுவோம் சார். அதான் என்ன இருக்கு? எங்க தலைவர் என்ன முடிவோ அதான் எங்க முடிவு சார். நான் ஒரு முறை கூட கேட்கிறேன், அவ்வளவு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கா இந்த தொகுதி உங்களுக்கு கிடைக்கும்? சார் இருக்கு சார். நீங்க தொகுதி ஃபுல்லா விசாரிச்சு பாருங்க. ஜான் ரைட்டுன்னு தெரியாம எந்த இடமும் இருக்காது. நான் அந்த அளவுக்கு செயலாற்றிருக்கேன் சார். தலைவருக்கு தெரியும். தலைவர் பல கோணத்துல இங்க விசாரணை நடத்தியிருக்காரு. என்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி கேட்டாங்க, தலைவர் இப்படி கேட்டாங்க, நீங்க சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் வெற்றி பெறுவாரான்னு கேட்டாங்க. நாங்க நிச்சயமாக வெற்றி பெறுவோம், நாங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அதே போல தலைவர் இப்ப எத்தனையோ கோணத்துல விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் இருக்கிறாங்க. உறுதியா தலைவர் எனக்கு தருவாருங்க. 50,000 ஓட்டு வேற லீடிங்ல நம்ம வெற்றி பெறுவோம். அது உறுதி. அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்லை, சந்தேகமே இல்லை. நாங்க கழக பணி ஆரம்பிச்சிருக்கோம்.
ஓகே. அது 2 நாள் இனி ஜான் பேட்டனுக்கு தூக்கம் இல்லை என்று கூட சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப அ ரொம்ப ஒரு அ நாங்க வரும்போதே மொபைல்ல அத பத்தி, அந்த கட்சிய பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே கட்சி, கட்சி, கட்சின்னு மட்டும் தான். தூக்கத்துல எப்படி இருக்கான்னு தெரியல. அ ரொம்ப எஃபெக்டிவா இருக்காரு கட்சி பணின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக குமரி வாய்ஸ் அவர்களை வாழ்த்துகிறோம். கண்டிப்பா கண்டிப்பாக மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்முடைய இந்த அ நாளைக்கு நம்ம குமரி வாய்ஸின் இதை பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மக்கள் அ செல்வாக்கு அதிகரிக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூக்கு வேண்டி நாங்கள் வந்தப்போ எங்களை அருமையாக வரவேற்றீங்க. அதுக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி. மேலும் உங்களுக்கு அ அ உங்களை நாங்கள் ஒருமுறை கூட வாழ்த்தி அ கிடைத்தால் இந்த தொகுதியை மிகவும் சீராக சுற்றுலா தலங்கள் ஆனாலும் சரி, சாலை வசதி ஆனாலும் சரி, இந்த ஸ்டேடியத்தை சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்தை விரிவாக்கம் ஆக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதேபோல் பல பார்வை அவருக்கு இந்த தொகுதியை முன்னேற்ற வேண்டும் என்று ஒரு அருமையான ஒரு வேட்பாளர். இன்னும் 2 நாள்கள் காத்திருப்போம். ஒரு நல்லதே நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி.